ஹர்திக் பாண்டியா மேலதான் இந்த மேட்சும் தப்பா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஹர்திக் பாண்டியா மேல நான் இன்னைக்கு மிஸ்டேக்னு பெருசா எதுவும் சொல்லல. இன்னைக்கு ஆக்சுவலா நல்லா பண்ணாரு, 4 6 கொடுத்தா பவுலர்ஸ் போய் பேசினாரு. இந்த சர்துல் தாக்கூர் ஏன் ஆடல, இம்பாக்டா வந்தாரு ஏன் ஆடல, அதுக்கப்புறம் விஜாக்ஸ் ஒரு ஓவர் அடிச்சிட்டாங்க இல்லைன்னே சொல்ல, அட்லீஸ்ட் இன்னொரு ஓவர் புஷ் பண்ணி கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா விஜாக்ஸுக்கு கசன்ஃபருக்கு ஒரு 2 3 ஓவர் கொடுத்தா அந்த விக்கெட்ஸ் வந்திருக்கும். கேட்ச் விட்டாங்க, இருந்தாலும் அந்த சர்துல் தாக்கூர் காலு ஒரு 2 3 பவுலிங் ரொட்டேஷன் தான் இன்னைக்கு பிரச்சனை. மற்றபடி நான் எதுவுமே பெருசா இல்லை ப்ரோ. அப்படி நம்ம பேசவே கூடாது. நாம் மனசுக்குள்ள நாம என்ன நினைக்கிறோம், எம்ஐ ஃபேனா நாம என்ன நினைக்கிறோங்கிறத ஹர்திக் பாண்டியா நீங்க ரெப்ளிகேட் பண்ணலாம். 6 ஓவர் வரலாம். எப்படி ஃபர்ஸ்ட் ஓவர் ட்ரென் போல்டு, 2வது ஓவர் பும்ரா, 3வது ஓவர் என்ன பண்ணா, சரி இந்த பும்ராவே அடிச்சிட்டாங்க, ட்ரென் போல்டே அடிச்சிட்டாங்க, வேற வழி இல்ல, வில்ஜாக்ஸ் 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின்னர் போலான்னு சொல்லிட்டு போனான். வில்ஜாக்ஸே அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, சரி இது 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 வேலைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரென் போல்ட்டுக்கு போனான். ட்ரென் போல்ட்டுக்கு போயிட்டு அடுத்தது என்ன பண்ணா, கசன்ஃபாருக்கு போனான். கசன்ஃபார் ஓவரே அடிச்சிட்டான். சரி என்ன பவர் பிளேல கண்டக்ட் பண்ணி ஆகணும், 100 ரன் போயிடக்கூடாது, பும்ரா பும்ராவே அடிச்சிட்டான். நம்ம 244 ரன் அடிச்சு தோத்தது காரணம் பிளேம் யார் மேல வைக்கணும்னா நம்ம பவுலர்ஸ் மேலதான் வைக்கணும். நம்ம அதை விட்டு ஹர்திக் பாண்டியா மேல பிளேம் வைக்கவே கூடாது. ஒரே ஒரு